Hello guys, my amazing learners. I'm Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. இன்னைக்கு ரெண்டு விஷயங்கள் நம்மளை எப்பவுமே கன்ஃபியூசிங்லயே வைத்திருக்கக்கூடிய ரெண்டு விஷயங்களை லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, did you speak அப்படிங்கிறது. இது என்னது? ஒரு கேள்வி கேட்டிருக்கிறோம் இல்லையா? நீ பேசுனியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம். என்ன டென்ஸ்ல? பாஸ்ட் டென்ஸ்ல. ஆமா, did யூஸ் பண்ணி verb 1 speak அப்படிங்கிறது யூஸ் பண்ணி கேள்வி கேட்டோம்னா அது பாஸ்ட் டென்ஸ். இதோட மீனிங் பாருங்க, have you spoken அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? அதுவுமே நீ பேசுனியா அப்படிங்கிறதா. பேசுனியா இல்லையா அந்த மாதிரி கேள்வி கேட்கறதா. ரெண்டுமே இதுவும் பேசுனியானா அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் தானே. ஸோ இதோட மீனிங்கும் ஒன்னான்னு கேட்டால் வேற, இதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக வரும், இதோட மீனிங் டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்போ எங்கே டிட் யூ ஸ்பீக், அதாவது பாஸ்ட் டென்ஸில் நம்ம கேள்வி கேட்கணும், எங்கே ஹவ் யூ ஸ்போக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக இருக்கணும். பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணாமலேயே நான் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியே கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னா அது முடியாது. எல்லா நேரத்துலையுமே பாஸ்ட் டென்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி கேள்வி கேட்டால் அது தப்பாக பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம் வரும். அதனால் நம்ம எப்படி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல பிகினிங்ல நீங்க கத்துக்கும் போதே இதை ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு. ஸோ இன்னைக்கு past tense versus present perfect, அதாவது did you யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, have you யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக லேர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. இப்போ past tense யூஸ் பண்ணி எப்படி ஒரு கேள்வி கேட்கறது, அது எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரியே present perfect tense ஓட யூசேஜ் என்ன, அதோட ஃபார்முலா என்ன, எப்படி அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, did plus subject plus verb 1 யூஸ் பண்ணி தான் past tenseல ஒரு கேள்வி கேட்போம். அது என்ன மாதிரியான சிச்சுவேஷனில் கேட்போம்? பாஸ்ட் ஆக்ஷன் சொல்கிறோம். ஸோ நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு கேள்வி கேட்கும்போது நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்போம். அதே மாதிரியே ஸ்பெசிஃபிக் டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ்ட் டென்ஸில். பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்கும்போது கம்பல்சரி நம்ம ஸ்பெசிஃபிக் டைம் யூஸ் பண்ணி தான் கேட்கணும். லைக் எஸ்டர்டே, டுடே, லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டைமை மென்ஷன் பண்ணி கேள்வி கேட்டால் தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் பேசுகிறது கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளும் பாருங்கள், டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட் எஸ்டர்டே அப்படின்னு என்ன அர்த்தம்? நேற்று நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசினியா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அப்போ இங்கே ஒரு டவுட் வரும். அப்போ டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்டுன்னே கேட்க முடியாதா? எஸ்டர்டே, டுடே, லாஸ்ட் இயர் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டைம் மென்ஷன் பண்ணாமல் கேட்கவே முடியாதானா கேட்கலாம். டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னுமே நிறுத்திக்கலாம். இந்த எஸ்டர்டே அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணாமல் இங்கேயே டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்டுன்னு கேட்கலாம். இது கேட்டால் தப்பு கிடையாது தான். ஆனால் எப்படி எந்த சிச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போது பேசுகிற எனக்கும் நான் கேள்வி கேட்குற அந்த பர்சனுக்கும் தெரியும் இது நடந்து முடிஞ்ச ஆக்ஷன்னு. இப்போ என்னோடய ஃப்ரெண்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன்னு நேற்று சொல்கிறாங்கன்னு வைங்க. நேற்று சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு, நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன்னு. ஸோ நான் கேட்குறேன் டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்டுன்னு கேட்குறேன். அப்படின்னு எனக்கு தெரியும் நேற்று தான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போகிறேன்னு சொன்னான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினியான்னு கேட்குறேன். ஸோ நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த காலம் அப்படிங்கிறது மறைந்து வரதான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? டிட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம், பாஸ்ட் டென்ஸில் கேள்வி கேட்கலாம். ஆனால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா have யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும், verb 3 யூஸ் பண்ணி தான் கேள்வி கேட்கணும். ஓகேவா? அது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ பாஸ்ட் டென்ஸும் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் சரி, பாஸ்ட் ஆக்ஷனை பற்றி பேசும்போது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை பற்றி பேசும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நோ ஸ்பெசிஃபிக் டைம் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னு நான் சொன்னேன் இல்லையா? நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு பேசுவோம், கம்பல்சரி அந்த காலம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் டைமுங்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோம். வெதர் நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ இல்லையோ நமக்கு தெரியணும் அது நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னு. ஆனால் இங்கே நோ ஸ்பெசிஃபிக் டைம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி எஸ்டர்டே, லாஸ்ட் மந்த் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணாமல் ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். அப்படி கேட்டால் தான் கரெக்டாகவும் வரும். இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன விஷயம் அப்படின்னா
நம்ம கேள்வி கேட்கும்போது டைமை மென்ஷன் பண்ணுறது முக்கியமே கிடையாது. நம்ம கேட்குற கேள்விக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும். என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம கேள்வி கேட்போம். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிசல்ட்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹவ் யூ ஸ்போக்கன் டு யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கே வந்து டிட் யூ ஸ்பீக் டு யுவர் ஃப்ரெண்ட் எஸ்டர்டேன்னு டைமை மென்ஷன் பண்ணுமா? இங்கே மென்ஷன் பண்ணலை. ஹாவ் போட்டு சப்ஜெக்ட் போட்டு ஸ்போக்கன் அப்படின்னு வேர்ப் 3 யூஸ் பண்ணி கேட்டிருக்கிறோம். ஸோ அப்போ என்ன கேட்க வரோன்னா, நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினியான்னு தான் கேட்குறோம். நீ நேற்று பேசினியா, இன்னைக்கு காலையில் பேசினியா அப்படின்னு கேட்கல. எனக்கு தேவை ரிசல்ட்டு. நீ பேசினியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஹவ் யூ ஸ்போக்கன் டு யுவர் ஃப்ரெண்டுனா நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட பேசினியா இல்லையான்ற ரிசல்ட் மட்டுமே எனக்கு போதும். அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணி கேட்கணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் ஒரு கேள்வியை கேட்கணும். அதே மாதிரியே இது பாருங்க, ஹவ் யூ எவர் விசிட்டட் த ஜூ? ஸோ இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் ஜூக்கு போயிருக்கிறீங்களா? இப்போ வரைக்கும் எப்பயாவது ஜூக்கு போயிருக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்குறோம். இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸை குவஸ்டின் பண்ணுற மாதிரி நம்ம கேள்வி கேட்டுக்கிறோம். அவங்க ஜூக்கு போயிருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த ஜூக்கு போன அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தாராளமாக பேசலாம். ஸோ இதெல்லாமே சென்டென்சஸில் நம்ம கம்பேரிசனோட பார்க்கும்போது சூப்பராக புரிஞ்சிடும். அதனால் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். நம்ம சென்டென்சஸ் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். சென்டென்சஸ் பார்த்தலாம். இப்போது பாஸ்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் எப்படி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ். நீ நேற்று நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியா? இந்த கொஸ்டினை டிட் யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் போடணும், verb 1 போட்டு தான் இந்த கேள்வியை கேட்கணும். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். நீ நேற்று அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு டிட்டு யூஸ் பண்ணி தான் கேட்கணுமா? ஃபார்முலாவில் தானே இருக்குது. டிட்க்கு அப்புறம் சப்ஜெக்ட், நீங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? டிட் யூ. அடுத்து verb 1 யூஸ் பண்ணணும். இதில் நீ நேற்று நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியா அப்படின்னு கேட்டுக்கிறோமா? ஸோ ஸ்விம் அப்படிங்கிறத இந்த இடத்துல வேர்பாக வந்திருக்கு. ஸோ டிட் யூ ஸ்விம் எங்கே? நீச்சல் குளத்தில். அப்படின்னா டிட் யூ ஸ்விம் இன் த பூல் அப்படின்னா நீச்சல் குளம். எப்போ? நேற்று. இப்போ எஸ்டர்டே. ரீட் பண்ணுங்க. Did you swim in the pool yesterday? நீ நேற்று நீச்சல் குளத்தில் நீச்சல் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோமா? ஸோ இதை பாருங்க. இதேவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி கேள்வியாக கேட்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீ எப்போவாவது நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியிருக்கிறியா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் கேட்க முடியும். நீ எப்பயாவது நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியிருக்கிறியான்னு கேட்டால் தான் ஹேவ் யூ யூஸ் பண்ணி நம்ம ஒரு கேள்வியை கேட்க முடியும். பாருங்க, நீ எப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்க. ஹேவ் இருக்கா? ஹேவ். சப்ஜெக்ட் என்ன? யூ இல்லையா? நீனா யூ. ஹவ் யூ எவர் எப்பயாவது பண்ணியிருக்கிறியா அப்படி கேட்டனால ஹவ் யூ எவர். அப்புறம் என்ன இருக்குது? verb 3 இல்லையா? ஸ்விம் பண்ணுறது தான் இந்த இடத்துல வேர்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மோட verb 3 வந்து ஸ்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்விம்மோட verb 3 ஸ்வம். அப்போ ஹவ் யூ எவர் ஸ்வம் இந்த எங்க? நீச்சல் குளத்தில். In the pool. ரீட் பண்ணுங்க. have you ever swum in the pool அப்படின்னா நீ எப்பயாவது நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியிருக்கிறியா? ஸோ உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இது வந்து நேற்று பண்ணினியானா நடந்து முடிஞ்ச விஷயம். ஸோ அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நேற்று நீச்சல் குளத்தில் ஸ்விம் பண்ணியான்னு. இது அப்படி கிடையாது. இது எப்படி இருக்குது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. நீ நீச்சல் குளத்தில் நீச்சல் பண்ணியிருக்கிறியா இல்லையா? அதோட ரிசல்ட் என்ன? அவங்களோட அதை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க. நீ போன வாரம் அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணியா? நீ போன வாரம் அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணியா அப்படி சொல்லி கேட்கும்போது பாருங்க, நீ தான் இருக்குது சப்ஜெக்டில். அதனால் டிட் யூ சூஸ் பண்ணியா? எப்பவுமே verb 1 தான் யூஸ் பண்ணணும் டிட் யூஸ் பண்ணும்போது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் பண்ணும்போது verb 1 தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ சூஸ் அந்த ட்ரெஸ் அப்படின்னா தட் ட்ரெஸ் எப்போ?
போன வாரம், last week. Did you chose the dress last week அப்படினு கேட்கணும். இதேவே present perfectல எப்படி மாறும்னு பாருங்க. நீ அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டியா? ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த இடத்துல வந்து லாஸ்ட் வீக் அப்படிங்கிற டைம், பர்டிகுலர் பீரியட் டைம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறத. ஸோ இங்கே நீ இந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டியான்னு டைமே மென்ஷன் பண்ணலை. இது என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் கேட்போம் தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், இப்போ அவங்க ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துல நான் கேட்கலாம், ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணிட்டியா, செலக்ட் பண்ணிட்டியா அப்படி கேட்கும்போது ஹேவ் யூஸ் பண்ணி தாராளமாக கேட்கலாம். ஓகேவா? பாருங்க, ஹேவ் யூ, அடுத்து என்ன இருக்கு? சூஸ் அப்படிங்கிறதா வேர்பு. வேர்ப் 3 யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால ஹவ் யூ சோசன் அப்படின்னு போடுவோம். ஹவ் யூ சோசன் தட் ட்ரெஸ். Read the sentence now. Have you chosen the dress? அப்படின்னா நீ அந்த ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிட்டியா? ஸோ இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் நம்ம தாராளமாக ஹேவ் யூஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது, நீ பாட்டியில் பாடுனியா, நீ பாட்டியில் பாடுனியான்னு கேட்குறோமா? ஸோ இதில் இங்கே எங்கேயுமே டைம் மென்ஷன் பண்ணல பாருங்களேன். டிட் யூ சிங், எங்க பாட்டியில் இல்லையா, அதனால் டிட் யூ சிங் அட் த பார்ட்டி அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல ஏதாவது டைம் மென்ஷன் பண்ணியிருக்கோமா? எஸ்டர்டே இல்லைனா நைட்டு, இந்த மாதிரி எந்த டைமுமே மென்ஷன் பண்ணலை. ஆனாலும் இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் கேட்டிருக்கிறோம். நான் சொன்னல ஸ்பெசிஃபிக் டைம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன், பட் நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எந்த டைமும் மென்ஷன் பண்ணலை. ஆனாலும் இதை டிட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்டுக்கிறோம். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு தெரியும் பார்ட்டி அப்படிங்கிறது நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நேற்று பார்ட்டியில் நீ பாடுனியான்னு தான் நான் கேட்க வரேன். ஸோ எனக்கு தெரியும், நான் இங்கே டைமை மென்ஷன் பண்ணினாலும் பண்ணலைனாலும் பேசக்கூடிய 2 பேருக்கும் தெரியும் அந்த ஆக்ஷன் நடந்து முடிஞ்சதா முடியலையான்னு. எப்படியும் பார்ட்டி நேற்று நைட்டு தான் நடந்ததுன்னு எனக்கு தெரியும், அதில் நீ பாடுனியான்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச ஆக்ஷனை நம்ம கேட்கும்போது நம்ம என்ன டைம் மென்ஷன் பண்ணியும் கேட்கலாம், பண்ணலைனாலுமே நம்ம டிட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். இதுதான் கான்செப்ட், இதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இதையவே பாருங்க, நீ எப்போவாவது பாட்டியில் பாடியிருக்கிறியா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற மாதிரி இருக்குது. நீ பாட்டியில் எப்பயாச்சும் பாடியிருக்கியா அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்குற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஹேவ் தான் யூஸ் பண்ணி கேட்கணும். ஹேவ் யூ, எவர் இருக்கிறனால, எப்போவாது அப்படின்னு இருக்கிறனால எவர். ஹவ் யூ எவர், இங்கே வேர்ப் 3 யூஸ் பண்ணணும். அப்போ பாடுறதுக்கு உண்டான வேர்ப் 3 தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். ஹவ் யூ எவர் sung at the party? Have you ever sung at the party அப்படின்னா நீ எப்பயாவது பார்ட்டியில் பாடியிருக்கிறியா அப்படின்னு அர்த்தம். பாருங்க, நீங்கள் போன மாதம் ப்ராஜெக்டை தொடங்குனீர்களா? நீங்கள் போன மாதம் தான் ப்ராஜெக்டை தொடங்குனீங்களா அப்படி சொல்லி கேட்குறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி எழுதலாம்? Did you begin என்னது? ப்ராஜெக்ட். அப்போ did you begin the project? எப்போ? போன மாதம், last month. Did you begin the project last month? போன மாதம் தான் நீங்கள் ப்ராஜெக்டை தொடங்குனீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோமா? ஸோ இது பாருங்க, நீங்கள் ப்ராஜெக்டை தொடங்குனீங்களா இல்லைனா தொடங்கிட்டீங்களா அப்படி கேட்குறதுக்கும் ஹேவ் யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இது என்ன மாதிரியான சினாரியோ அப்படின்னா, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒரு பர்சன் பார்க்குறீங்க, அவர்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் ப்ராஜெக்ட் தொடங்கிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ அந்த இடத்துல ஹேவ் யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்கணும். ஓகேவா? ஸோ நடந்து முடிஞ்ச விஷயம்னா தான் டிட்டு. ஸோ நடந்து முடிஞ்சுதா இல்லையாங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை, எனக்கு என்னது ரிசல்ட். அதோட இதில் என்னென்னா எனக்கு அந்த ரிசல்ட் தான் வேணும். நீங்கள் ப்ராஜெக்டை தொடங்கிட்டீங்களா இல்லையான்னு அதோட ரிசல்ட் தான் நான் தெரிஞ்சுக்கணும். அதனால் நான் இங்கே என்ன யூஸ் பண்ணி கேட்பேன்னா ஹேவ் யூஸ் பண்ணி கேட்பேன். ஸோ அது அப்படி, இந்த சென்டென்ஸ் அப்படி கிடையாது. இங்கே வந்து டிட் யூ பிகின் த ப்ராஜெக்ட் லாஸ்ட் மந்த் தான், போன மாதம் தொடங்கி, போன மாதங்கிறது முடிஞ்சிருச்சு இல்லை, போன மாதம் அப்படிங்கிறது முடிஞ்ச ஒரு விஷயம். நான் இந்த மந்தில் கேள்வி கேட்கும்போது இதில் அப்படி கிடையாது, எந்த டைம் பீரியடும் கிடையாது. எனக்கு ஜஸ்ட்டு வந்து நீங்கள் முடிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் மட்டுமே எனக்கு தெரியணும், அந்த ரிசல்ட் மட்டுமே தெரியணும். ஓகேவா? ஸோ இதை ஹேவ் யூ
தொடங்குனீங்களா அப்படி இருக்கா. ஸோ பிகினோட verb 3 யூஸ் பண்ணணும். Have you begun the project? எப்போ அதெல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்லை இல்லையா. Have you begun the project? அவ்வளோதான். அப்படின்னா நீங்கள் ப்ராஜெக்டை தொடங்குனீங்களா இல்லையாங்கிற ரிசல்ட் எனக்கு தெரியணுங்கிறக்காக கேட்கக்கூடிய கேள்வி. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். நீ நேற்று உன்னோட ஃபோனை உடச்சிட்டியா? நேற்று நீ உன் ஃபோனை உடச்சிட்டியான்னு கேட்குறோம். அங்கே பாருங்கள், நீ உன்னோட ஃபோனை உடச்சிட்டியா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இந்த இடத்துல டைம் மென்ஷன் பண்ணி கேட்குறோமா. ஸோ இந்த இடத்துல இது என்ன மாதிரியான சீனில் கேட்போம். இப்போ நீங்கள் உங்களோட சிஸ்டரோ பிரதரையோ பார்க்குறீங்க, எங்கள் ஃபோனை காணோம், ஃபோனை உடச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்பீங்களே. இப்போ பார்க்குறீங்க, பார்க்கும்போது கையில் ஃபோன் இல்லை. ஸோ நம்ம கேட்போம் இல்லையா, எங்கள் ஃபோனை உடச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த சினாரியோ இது. ஸோ இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேள்வி கேட்கணும் இங்கிலீஷில். இதை பாஸ்ட் டென்ஸில் கேட்கணும். எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ இன்றைக்கான லெசனை நம்ம சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ், பாஸ்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்கணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே பார்த்தோம். கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.